ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா பூஜா ஹெக்டே நடிச்சு கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வெளிவந்திருக்கிற ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லவ்வுக்காக எல்லாத்தையும் கைவிட நினைக்கிற ஒரு கேங்ஸ்டரோட கதை. ஆனால் அப்படி கைவிட முடிஞ்சதா என்பது தான் இதில் பார்க்குறோம். இதோட கதையில் பெரிய கேங்ஸ்டரான திலகன் தன் சொந்த பையன் மாதிரி பாரிவேல் கண்ணனை வளர்க்குறான். பாரிவேலும் அப்பாவுக்கு ரைட் ஹேண்ட் மேனாக இருக்கிறான். கடைசியாக பண்ண கடத்தல தங்க மீனுகளை எப்போ பாரி மொத்தமாக பதுக்கி வச்சானோ அதுலேருந்து இவங்களுக்குள்ள எல்லாமே தலைகீழ மாறுது. இதுக்கு நடுவில் பாரி தன் தொழிலை விட்டுட்டு தன் லவர் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளான் பண்றான். ஆனா ரொம்ப கோபத்துல இருந்த திலகன் கல்யாணத்தை கலைக்க இதுக்கு அடுத்து பாரி திரும்பவும் கோதாவில் இறங்கி அடிச்சதுனால ருக்மிணி அவன் வாழ்க்கையில இருந்து காணாம போறா. பாரி அவளை தேடி அந்தமான்ல இருக்கிற கருப்பு தீவுக்கு போறான். திலகனும் பாரியை தேடிட்டு அங்க வர இதுக்கு அடுத்து அங்க நடக்கிற சம்பவங்க தான் இந்த படத்தோட மீதி கதையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திலகன் பாரி ருக்குக்குமான கதை ஒரு 15 நிமிஷம் ஆக்ஷனோட நல்லா ஆரம்பிக்குது. அந்த டான்ஸ் ரொட்டீன் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் படத்தோட மேஜர் ஹைலைட்னு சொல்லலாம். ஆனா எப்ப இந்த கதை காமெடி ட்ராக்குக்கும் கருப்பு தீவுக்கும் போகுதோ நரேஷனும் ஸ்கிரீன் பிளேவும் தள்ளாடுது. இதுக்கு மேல செகண்ட் ஹாஃப்ல ஜடாமணி மர்மமும் ரப்பர் கட்டும் உள்ள நுழையும் போது மொத்தமா வேற ட்ராக்குக்கு போய் கொஞ்சம் டயர்ட் ஆகுது. அதனால தான் கார்த்திக் இதை சாப்டர்ஸா பிரிச்சிருக்காரு. இந்த ஹிப்பி கல்ச்சரு, காஸ்டியூம்ஸ், லுக்ஸ்ன்னு ஒரு ரெட்ரோ ஸ்டைல அழகா பரவி இருக்காரு கதையில. நம்ம சூர்யா நடிப்பை எந்த படத்துலையுமே குறை சொல்ல முடியாது. அதனால நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கா மட்டும் பார்க்காம எந்த கதையும் எண்ட் டு எண்ட் சுவாரஸ்யமா இருக்கான்னு தெரிஞ்சு கமிட் ஆனா நல்லா இருக்கும். சில ஆக்ஷன் சீக்வன்ஸுங்களை ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. கன்னிமா சாங் அப்போ முன்னாடியும் பின்னாடியும் வர அந்த சிங்கிள் ஷாட் சீனுங்க படத்தோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸை சொல்ல வருது. சூர்யா எல்லா படங்க மாதிரியும் இந்த படத்துலையும் இன்னொரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அது ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி கலக்கி இருக்காரு. இவருக்கும் பூஜா ஹெக்டேக்கும் இருக்கிற சீனுங்களும் ரொம்ப சின்சியராகவும் உண்மையாகவும் இருக்கு. பூஜா ஹெக்டேவை பொறுத்தவரை ருக்கு கேரக்டர் அவருடைய கேரியர்லேயே பெஸ்ட்னு சொல்லலாம். ஜோஜோ ஜார்ஜ் திலகனா அவருடைய டேலண்ட்டை திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு. மைக்கேலா நடிச்சவரும் நல்லா நடிச்சிருக்காரு. பிரகாஷ் ராஜும் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனும் சின்ன கேமியோல வராங்க. சந்தோஷ் நாராயணோட பிஜிஎம் படத்தை வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கு. முக்கியமாக ஆக்ஷன் சீனுங்களில். அடுத்து சாங் கண்டிப்பாகவே சொல்லவே வேணாம், ஏற்கனவே செம்ம வைரல் ஆகிடுது. மொத்தத்தில் ரெட்ரோ இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜோட இன்னொரு நல்ல முயற்சின்னு சொல்லலாம். லவ், ஆக்ஷன், ட்ராமா அங்கங்கே கிளிக் ஆகிறதோட சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸு, மியூசிக்னு உங்களை உட்கார வைக்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனீங்கன்னா படத்தை ரசிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.